அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க. துருக்கி ஸ்டைலில் ஒரு பரோட்டா தான் செய்ய போகிறோம். இந்த டர்க்கிஷ் பரோட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டர்க்கிஷ் பரோட்டாவை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. 3 கப்பு மைதா மாவு வந்து 1/2 kg இருக்கும். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 முட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை உடச்சி நான் ஒரு பவுலில் போட்டுறேன். ஓ மை காட், இந்த முட்டையில் மஞ்சக்கருவே இல்லைங்க. எனக்கு தெரியல ஏன் இந்த முட்டையில் வந்து மஞ்சக்கரு இல்லைன்ட்டு. என்னடி இது? அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா முட்டையுமே நான் உடச்சி இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மைதா மாவுக்கும் தேவையான அளவு உப்பு ரெண்டையுமே நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுறேன். அதாவது முட்டையில் வந்து நல்லா நுர வரணும், நம்ம அந்த அளவு நல்லா பீட் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த பீட் பண்ண முட்டையை வந்து நாம் இந்த மைதா மாவில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த முட்டை இந்த மைதா மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தாள், அதுக்கப்புறம் மல்லித்தலை, இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவோட இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு கேசரி கலர் எடுத்திருக்கேன். கேசரி கலர் எடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவோட சேர்த்துடலாம். அப்போ நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலராக இருக்கும். நார்மலாக வந்து பரோட்டா கலரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அந்த பரோட்டா கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக எப்பயும் பரோட்டா மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு மேலே 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் கீழே 1 டீஸ்பூன் ஆயில், 2 பக்கம் நல்லா ஆயில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாவை பிசைஞ்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா இந்த மாவை பிசைஞ்சாச்சுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக மாவு நல்லா ஊறி இருக்கு. நம்ம இதில் வந்து இந்த முட்டைலாம் போட்டு இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவை வந்து நான் வந்து ஒரு 8 பீஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 8 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிடலாங்க. மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ பரோட்டா மாவுக்கு நம்ம தேய்க்கிறதுக்கு நார்மலாக வந்து எண்ணெய் போட்டு தான் தேய்ப்போம். பட் இந்த துருக்கி பரோட்டாவில் நம்ம வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அந்த சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டு லைட்டாக 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணுங்க. அந்த சூடான எண்ணெயை வந்து இந்த மைதா மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 டீஸ்பூன் மைதா மாவுனா 6 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். அந்த 6 டீஸ்பூன் ஆயில் நல்ல சூடான ஆயிலாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற ஆயிலில் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பரோட்டா தேய்க்கிறதுக்கு உண்டான சாஸ் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா மாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் நான் ஒரு உருண்டையை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த சாஸ் ஆயில் இருக்குல்ல, இந்த சாஸ் ஆயிலை கொஞ்சம் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது இந்த பரோட்டா இன்னுமே நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அதனால தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நல்லா தேய்ச்சிட்டு நாம் இந்த 2 கார்னர்லையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கு மேலேயும் நாம் கொஞ்சம் இந்த சாஸ் ஆயிலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையும் 2ஆக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுறலாம். இழுத்து விடும் போது உங்களுக்கு நல்லா நீல வாக்கில் வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா நீல வாக்கில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து லைட்டாக கொஞ்சம் இந்த சாஸ் ஆயில் தேய்ச்சிட்டு இப்போ நல்லா சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா வந்து நமக்கு இந்த மாதிரி மடிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப்பு தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு அந்த கார்னரில் இருக்கிறத வந்து கீழே வச்சிடலாம். கீழே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா நம்மளுக்கு இந்த பரோட்டாவோட ஷேப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்கள் சூப்பராக இந்த பரோட்டா நம்ம தேய்க்கிறதுக்கு உண்டான அந்த ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லா உருண்டையுமே இதே மாதிரியே செஞ்சு அந்த ஷேப்பை வந்து ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பரோட்டாவோட ஷேப்பை நம்ம வந்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பரோட்டாக்கு இப்போ நம்ம தேய்ச்சி கொடுத்துடலாம். தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க தேய்க்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக வருது, நல்லா இருக்குது மாவு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு பரோட்டா தேய்ச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசை டவா அடுப்பில் வச்சிடுறேன். தோசை டவா அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பருத்தி வச்ச பரோட்டாவை போட்டுடலாம். போட்டு 10 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. போட்டு 2 பக்கம் ஆயில் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுங்க. நீங்கள் எப்பயுமே ஆயில் தேய்ச்சிட்டு எல்லா பக்கமுமே அது ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி கரண்டியை வச்சு தேய்ச்சி கொடுக்கணும். அப்படி தேய்ச்சி கொடுக்கும் போது அந்த பரோட்டா வந்து ஒரே ஈவனாக வந்து நல்லா வந்து குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம நல்லா டர்ன் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்து பரோட்டாவை வந்து வேக வச்சிடலாம். இப்போ பரோட்டா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையுமே சுட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் பரோட்டா பார்க்குறதுக்கே நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ள லேயராக எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. அந்த லேயர்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, இந்த காம்போலாம் நல்ல ஒரு சூப்பரான பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பரோட்டா நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த துருக்கி ஸ்டைல் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.